ஏசப்பா அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபம்னா என்னன்னு சொல்லி தரும் போது அவர் வெறும் சாப்பாடை பத்தி மட்டும் பேசல, அவர் அதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, வெறும் சாப்பாடுனால ஒரு மனுஷன் பிழைக்க மாட்டான், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலதான் பிழைப்பான் அப்படின்னு ஏசப்பா சாத்தான் சோதிக்க வரும்போது சொன்னாரு. அதுல வார்த்தை அப்படின்ற அர்த்தம் என்னன்னா ரேமா. ஆனா வார்த்தைக்கு லோகோஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. லோகோஸ்னா என்னன்னா எழுதி வச்சு பிரிண்ட் பண்ண வார்த்தை. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுதி வச்சு பிரிண்ட் பண்ணது. ஆனா ரேமான்றது இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றது தான் ரேமா வார்த்தை. இன்னும் சுலபமா சொல்ல போனா ஃப்ரெஷ் வேர்ட் ஆஃப் காட். இங்க சீஷர்களுக்கு ஏசப்பா என்ன சொல்லி தராருன்னா, ஆண்டவரே டெய்லி எங்களோட பேசுங்க, டெய்லி எங்களோட உறவாடுங்க, எங்களுக்கு சாப்பாடு மாத்திரம் இல்லை, எங்களுக்கு டெய்லி உங்களுடைய ரேமா வார்த்தை வேணும் ஏசப்பா.